டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆப் வந்து மறுபடியும் ரீபிராண்ட் ஆயிருக்கு. இந்த தடவை யார் கூட ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஜியோ கூட. அதாவது ஜியோ சினிமா அப்படிங்கிற ஆப் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆப்பும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரும் சேர்ந்து வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற பேரில் வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு, என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கலாம், அதாவது என்னெல்லாம் கண்டென்ட் பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் அது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ என்ன முதல் கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரத்தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆப் வந்து இப்போ புதுசாக ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேர் மாறி இருக்கு. அதாவது ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்டையராக புது ஆப் கிடையாது, அதாவது ஜஸ்ட் வந்து நேம் மட்டும் மாறி இருக்கு. ஸோ நேம் மாறினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புதுசாக ஒரு லோகோவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது பல விதமான ஆடட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, ஆடட் சர்வீஸும் சேர்த்து. இதுல என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க இருந்து கெட்டி வச்சிருந்தாலும் சரி, அல்லது ஜியோ சினிமா ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து காசு கெட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த யூசர்ஸ் எல்லாமே டைரக்டாக இந்த ஆப்புக்கு டேட்டா மைக்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா எந்த காசும் கெட்ட வேணாம், ஏற்கனவே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்க ஜியோ சினிமா ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கு வந்து மாறி ரீடைரக்ட் ஆயிரும். அதே மாதிரி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆப் யூசர்ஸும் வந்து டேட்டா வந்து இந்த ஆப்புக்கு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து மாறி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து உங்க பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பழைய ஆப் இருந்துச்சுன்னா அதை தூக்கி விட்டுருங்க. சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஜியோ சினிமாவில் உள்ள கண்டென்ட்டும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஜியோ சினிமா யூசர்ஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் உள்ள கண்டென்ட்டும் நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலே போதும். இந்த ஆப் மூலமா நீங்க வந்து டிஸ்னி, HBO, பீகாக், பேரமவுண்ட் பிளஸ், மார்வல், பிக்சர் மாதிரி பல விதமான பிளாட்ஃபார்மோட வீடியோஸ் எல்லாமே உள்ள இன்டெகிரேட் இருக்கு. மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். குறிப்பாக IPL வழக்கம் போல வந்து வரப்போகுது. ஸோ அந்த IPL எல்லாமே இதில் பார்க்க முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பழைய ஆப்பில் வந்து ஆட்டோ ரினியூவல் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரினியூவல் நடக்கான்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் வந்து ஜியோ சினிமா யூஸ் பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாலோ, அல்லது வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஆட்டோ ரினியூவல் செட் பண்ணி வச்சிருந்தாலோ இனிமே அது ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்ல போகிற பிளானில் தான் வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஆப் வந்து எங்கே போய் சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் வந்து 3 விதமான கேட்டகரியில் வந்து பிரியுது. குறிப்பாக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மேலும் இந்த பிளானோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மாதத்துக்கு 149 ரூபா அப்படிங்கிற கட்டணத்தில் இருந்து தராங்க. ஒரு வருடத்துக்கு நீங்கள் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா 499 அப்படிங்கிற பிரைசிங்கில் இந்த பிளான் வருது. மேலும் இந்த பிளானுக்கு வந்து ஒரே ஒரு மொபைல் டிவைசஸ் மட்டும் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ ஒரு மொபைல் டிவைசஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்புக்கு ஆக்சஸ் கிடையாது. மற்றபடி HD குவாலிட்டியில் நமக்கு வந்து இந்த பிளான் மூலமாக ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஃபுல் HDயில் பண்ண முடியாது, நார்மலாக HD குவாலிட்டியில் நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக ஜியோ ஹாட்ஸ்டார் சூப்பர் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த பிளானுக்கு வந்து கட்டணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 299 ரூபா வருது. அதே ஒரு வருடத்துக்கு நீங்க வந்து கட்டணும்னு நினைச்சீங்கன்னா 899 அப்படிங்கிற பிளான்ல வந்து இந்த கட்டணம் வந்து வருது. இந்த பிளான்ல வந்து ஒரு டிவைசஸ் கிடையாது, அதுக்கு பதிலா 2 டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மொபைல்ல நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க டிவிலேயோ இல்ல லேப்டாப்லயோ வந்து டேட்டாக ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பிளான்ல மொபைல்ல மட்டும் இல்ல, நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா டிவிலேயோ இல்ல லேப்டாப்லயோ இல்ல இன்னொரு மொபைல்ல கூட நீங்க வந்து டேட்டாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 2 டிவைசஸ் அட் அ டைம்ல 2 டிவைசஸ்ல நீங்க லாகின் பண்ணி இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் சூப்பர் அப்படிங்கிற பிளான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் சூப்பர்ல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிளானை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து ஃபுல் HD பிளஸ் குவாலிட்டியில வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஆடியோஸ்ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வருது. அதனால ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த மொபைல் பிளானை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மூணாவதாக ஜியோ ஹாட்ஸ்டார் பிரீமியம் அப்படிங்கிற பிளான் இருக்கு. இந்த பிளான்ல அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அதாவது முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீயான பிளானாக இருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ இல்லை மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் வந்து கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதம் நீங்கள் கட்டணும்னு நினச்சாங்க கட்டலாம். அதுக்காக ஒரு மாதத்துக்கு 299 அப்படிங்கிற கட்டணம் வருது. ஒருவேளை 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து கட்டணும்னு நினச்சிங்கன்னா இது 499 அப்படிங்கிற பிளானாக வருது. அதே ஒரு வருடத்துக்கு நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா 1499 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் இந்த பிளான் வருது. ஸோ இது மாதிரியாக 3 வகையில் நீங்கள் கட்டிக்கலாம் இந்த பிளானை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானை நீங்கள் 4 டிவைசஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 வெவ்வேறு டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன் அல்லது டிவி அல்லது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்ல எந்த டிவைசஸ்லையும் வந்து நீங்க வந்து 4 டிவைசஸ் நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் பிரீமியம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த பிளானோட இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதாவது 4K குவாலிட்டியில நீங்க வந்து வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதுபோல் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது வீடியோஸ் வந்து ரொம்ப ஒரு என்ஹான்ஸ்மெண்டான ஒரு குவாலிட்டியிலேருந்து இங்கே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ஒரு தெளிவான ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரீமியம் பிளானுக்கு போகலாம். இதே மாதிரியாக 3 வெவ்வேறு பிளான் வந்து கொடுக்குறாங்க இந்த ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பிளான் கன்வீனியன்ட் நினைக்கிறீங்களோ அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்பை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். மேலும் யாருக்காவது சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீமிங், அதாவது நமக்கு கிரிக்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் டேட்டாக வந்து
வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதில் ஆட் வரும். மற்றபடி லாங்குவேஜ் மாத்திர ஆப்ஷன் இருக்கு. இது பல விதமான ரீஜனல் கண்டென்ட்ஸும் உள்ள இருக்கு. குழந்தைகளுக்கான கார்ட்டூன் முதற்கொண்டு பல விதமான விஷயம் கொடுக்கறதா சொல்றாங்க. இது போக வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் பிரீமியம் ஆப் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா $150 டிஸ்கவுண்டாக கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் சூப்பர் அல்லது ஜியோ ஹாட்ஸ்டார் பிரீமியம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விக்கியோட ஒன் லைட் மெம்பர்ஷிப்பும் ஸ்பாட்டிஃபை பிரீமியமோட மெம்பர்ஷிப்பும் 4 மாதத்துக்கு ஃப்ரீயாக தராங்க. இப்போ இந்த ஆப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சைட்ல வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MB கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டா அதோட சைஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற மாதிரி பல விதமான சர்வீசஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பல விதமான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் OTT நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ள காம்போவாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க லாங்குவேஜஸ்லாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கஸ்டமைஸாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்க்ரீனில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக இப்போ வந்து உமன்ஸ் IPL நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் டேரெக்டாக உங்களுக்கு காட்டுறாங்க. அதாவது லைவாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இதுவரையும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஐபிஎல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது. ஆனால் இனிமேல் ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து 3 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது $149 அப்படிங்கிற அமௌண்ட் செலுத்தினா மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த ஐபிஎல் வந்து டைரெக்டாக இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. லைவ் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பல விதமான மூவிஸ் உங்களுக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ், ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி பல விதமான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஏற்றாப்புல காட்டுவாங்க. அதாவது நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆனது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் மாத்திர ஆப்ஷன் இருக்குது. அது போக குவாலிட்டி மாத்திர ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோட குவாலிட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓரியன்டேஷனும் மாற்றலாம். வழக்கம் போல் லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் மாதிரி எல்லா மோட்லேயும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மோடில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக கிரிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன கமெண்ட்ரி லாங்குவேஜ் எல்லாமே மாற்றிக்கிட முடியும். இந்த மாதிரி பல விதமான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேட்டா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப் சேஞ்சை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்போ இல்லைன்னா ஜியோ சிம் ஆப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.